பெரியாரும் செய்தார் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்க, பெரியார் மட்டும் தான் செய்தார் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சீமான் சொல்றாரு. நான் இப்ப எப்படி சொல்றேன், பிரபாகரனும் ஈழத்திற்காக போராடினார், அதெல்லாம் உண்மை. பிரபாகரன் மட்டுமே போராடினார் என்று சொல்லாதீங்கன்னு சொன்னா நீ எதுக்கு பிரபாகரன் படத்தை மட்டும் வச்சிருக்கிற? வேற யாருமே ஈழத்துக்காக போராடலையா? தந்தை செல்வா யாரு? எங்கள் ஐயா வஉசியை விட பிரபாகரன் பெரியாரா? எங்கள் ஐயா காமராஜரை விட கேள்வி கரெக்டான கேள்விதான். ஆனா அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இதுல நியாயம் இருக்கு. நீங்க என்ன கேள்வி வைக்கிறீங்க? பெரியார் மட்டும் தான் பண்ணாருன்னா அங்க அதே கேள்வி கேட்கிறேன். அங்க ஏன் பிரபாகரன் பிம்பமா இருக்காருன்னா அவர் தான் வலிமையான ஆளு. அதே தான் இங்கேயும். இங்க ஏன் பெரியார் பிம்பமா இருக்காருன்னா அவர் தான் இங்க வலிமையான ஆளு. ஏக்கமா கட்டி வச்சிருக்காரு. நீங்க அவரோட ஒப்பிடுறாங்களா தலைவர்கள்? அவருக்கு யாருமே ஏக்கமா இல்ல. அவங்க எல்லாம் பெரியாருக்கு எதிரியும் இல்ல. முதல்ல அவங்க எல்லாம் பெரியாரோட இணக்கமான ஆள் தான். அதாவது பெரியார் கருத்தோட மேக்சிமம் ஒத்து போன ஆள் தான். சில இடத்துல முரண்பட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி நாளைக்கு இந்த பிம்பம் உடையாதா? அங்கேயும் இங்கேயும் இப்போ பிரபாகரன் பிம்பம் நாளைக்கு இலங்கையில் உடையாதா? ஈழத்துலன்னா உடையும். நாளைக்கு ஒருத்தர் தனி ஈழம் வாங்கி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பிரபாகரன் பிம்பம் உடைய போகுது ஆட்டோமேட்டிக்காக. அங்கே அவரு தான் பிம்பம் நிற்பாப்புல. ஆனால் வரலாறுல நிற்பாப்புல யாரு? பிரபாகரன். அவ்வளோதான். அதே மாதிரி